மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான நியூஸ் 4 நியூஸஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் 100 hours ஆஃப் கிளாஸ் கம்ப்ளீட் மெட்டீரியல் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வைஸ் டெஸ்ட்டு எவாலுவேட் பண்ணி கொடுப்போம். அண்ட் தென் டிட்பிட்ஸ் பார்ட், ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்னா கரண்ட் அஃபேர்ஸோட வர்ற முக்கியமான டாபிக்ஸை சேவ் பண்ணி ஒரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் லாஸ்ட்ல கொடுத்துருப்போம். கண்டிப்பாக 70 to 80% ஆஃப் கொஸ்டின் டேரக்டாக ப்ரிலிம்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆக சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நியூஸ், மம்தா ஹிட்ஸ் த ஸ்ட்ரீட் டிஃபென்ஸ் டிஸ்டர்ப்டிங் ரெய்டு. ஆக்சுவலாக இஷ்யூ என்ன அப்படின்னா, மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர், இஷ்யூ என்னன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக் அஃபென்ஸை கண்டுபிடிக்கிற விங், அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஐபேக் அப்படிங்கிற ஐபேக் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கம்பெனி. இட் இஸ் சப்போஸ்ட் டு டிவைஸ் எ ஸ்ட்ராட்டஜி டு வின் த எலெக்ஷன். அதுதான் ஐபேக். இட் இஸ் இன் அலையன்ஸ் வித் காங்கிரஸ், அதாவது திரிணாமுல் காங்கிரஸ், தட் இஸ் மம்தா பானர்ஜி பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ இந்த ஆபீஸ்ல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைட் நடத்தக்குள்ள CM Mamata Banerjee enters aggressively and take away the file in front of everyone, which is recorded in a video. So இது ஒரு offense, right? So and she claiming that union government's enforcement mechanism officers இருக்கு இல்லையா, CBI, ED and various other central governments law enforcement agency எல்லாமே வந்து பிஜேபியோட கைப்பாவையா வேலை செய்யுதுன்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. ஸோ வி ஹவ் டு ரீட் அபவுட் த என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ். கண்டிப்பா அதை பத்தி படிக்கணும். கண்டிப்பா நியூஸ்ல வர கொஸ்டின்ஸ்ல கேள்வி கேட்க சான்சஸ் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டக்ட்ஸ் ரெய்ட் ஆன் ஐபேக் சொன்னா இல்லையா. சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி பிசிக்கலி என்டர்ஸ் ரெய்ட் லொகேஷன், எலிஜஸ் ஃபோர்சபிள் ரிமூவல். So we have to read about the Enforcement Directorate. It's a economic offense inquiring law enforcement agency. Economic offense, main focus on the economic offense created by executive order. Economic affairs. எக்கனாமிக் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல கிரியேட் பண்ணது, நாட் அ ஸ்டாட்யூட்டரி, நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஜஸ்ட் அன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல கிரியேட் பண்ண ஒரு பாடி. ஓகேவா? இட்ஸ் பவர் என்னென்ன பவர்னா, இட் ஹேஸ் பவர் டு சர்ச் அண்ட் சீஷர் வித்வுட் ப்ரியர் எஃப்ஐஆர். ஒரு அஃபென்ஸ்ல ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இஃப் வாண்ட் டு சர்ச் இன் an ஆஃபீஸ் ஆர் இன் ஹவுஸ்னா, இட் கேன் கோ அண்ட் சர்ச். எஃப்ஐஆரோ கோர்ட்டோட ஆர்டரோ எதுவுமே தேவையில்லை. இட் கேன் அனானிமஸ்லி கோ அண்ட் சர்ச் த பிரிமைசஸ். ஓகேவா? பிரிடிகேட் அஃபென்ஸ் இருக்குன்னு முடிவு பண்ணாலே போகலாம். அதுதான் இந்த என்போர்ஸ்மெண்ட் ஆக்டோட பவர். ஓகேவா? ப்ரிசீட்ஸ் ஆஃப் கிரைம், அதான் அஃபென்ஸ் நடந்திருக்குன்னு முடிவு பண்ணியிருந்தாலே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் கேன் கோ அண்ட் சர்ச். இட் கேன் அரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 19 ஆஃப் PMLA. இவரோட ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இந்த ரெண்டு ஆக்டுமே எக்கனாமிக் அஃபென்ஸை கட்டைல் பண்றதுக்கான போடப்பட்ட ஆக்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஆக்டோட பர்வியூல கிரியேட் ஆனதுதான் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஓகேவா? இட் கேன் அரெஸ்ட். ஓகேவா? எஃப்ஐஆர் போடுற பவர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இல்ல. சிபிஐ வந்து மேண்டேட்டா என்னன்னா கரப்ஷன், சீரியஸ் கிரைம்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேசஸ். ஓகேவா? ஸோ கரெக்டா டிஃபைன் பண்ணல. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு எக்கனாமிக் அஃபென்ஸ் தான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. சிபிஐ வந்து அதை விட ஒரு பெரிய பர்வியூ, எந்த அஃபென்ஸ் வேணா எடுக்கலாம், ஸ்பெஷல் கிரைம்ஸ் உள்ள கொடுத்துட்டாங்க. அண்ட் இட் ஹேஸ் த பவர் டு லே எஃப்ஐஆர் போட, ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர் அண்ட் இன்வெஸ்டிகேட். ஆனா இங்க இருக்கிற என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ற பவர் கிடையாது. ஓகே, இட் கேன் சர்ச், சீசர், அரெஸ்ட் அண்டர் சிஆர்பிசியோட லெஜிட்டிமசில வரும். சிபிஐ கேன் அரெஸ்ட் under CRPC, ஆனா Enforcement Directorate cannot arrest under CRPC. ஓகேவா? It has the jurisdiction of PMLA and FEMA Act. General consent requires state government consent. If a CBI want to enter in a state, CBI என்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி இல்லையா, ஏதாவது ஒரு ஸ்டேட்ல என்டர் ஆகணும், ஒரு சர்ச் பண்ணணும், இல்ல ஒரு அரெஸ்ட் பண்ணணும்னா, it have to
கெட் கன்சென்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டேட். இல்ல அந்த கன்சென்ட் இல்லாம சிபிஐ உள்ள என்டர் ஆக முடியாதுங்கிறது ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? ஜெனரல் கன்சென்ட் கேன் பி வித்ட்ரான். ஸோ இந்த ஸ்டேட் அந்த கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி சைன் பண்ணிருக்கு. ஆனா ஒரு சில கேசஸ்க்கு இஃப் அட் ஆல் த கேஸ் டெம்ப்டட் டு பி ஓவர்ரூல் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னா ஸ்டேட் கேன் வித்ட்ரா த கன்சென்ட். புரியுதா? ஸ்டேட் வந்து வித்ட்ரா பண்ணலாம் கன்சென்ட்டை, சிபிஐ உள்ள வரக்கூடாதுன்னு. ஓகேவா? லீகல் பயாஸ், டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். ஸோ இட் இஸ் எ ஸ்டாட்யூட்டரி பாடி. And then here comes income tax department. It is to manage and enforce the direct tax alone, not indirect tax, direct tax alone. It has the power to search and seizure under section 132. Search பண்ணலாம், seizure பண்ணலாம், arrest பண்ணலாம் in extreme situation. It can arrest in extreme situation. Survey, reassessment and reopen the cases. If a case is tempted to be closed, அப்படின்னா it has the power to revoke the case and reinvestigate the case. யாருக்குன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஓகேவா? லீகல் பேஸ் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961. Legal framework, prevention of money laundering act comes under the purview of enforcement agency. FEMA foreign exchange management act. DSP Delhi special police establishment act which created the CBI. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி மேண்டேட்ஸ் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ். ஃபேஸ் அத்தன்டிகேஷன். ஸோ டு ப்ரிவென்ட் ஃப்ராட் ஆர் மால் பிராக்டிஸ் இன் யூபிஎஸ்சி எக்ஸாம், கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் திஸ் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ். என்னன்னா, ஃபேஷியல் ரெகக்னிஷன் ஏஐ மூலமா நம்மளோட ஆதார், நம்மளோட பிரசன்ட் போட்டோ வச்சு எக்ஸாக்டா இந்த பர்சன் தான் இந்த எக்ஸாம் எழுதுறாரான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இந்த. ஏன் அப்படின்னா, நீட் அண்ட் பூஜா கேட்கர் கேஸ் இப்ப ரெண்டுமே வந்து எக்ஸாம்ஸ்ல மல்லிஃபைட் பண்ணதான கேஸ். ஸோ இந்த கேஸ் நடக்கிறதுனால யூபிஎஸ்சிக்குள்ள இந்த மாதிரி மல்லிஃபைட் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த செக்யூரிட்டி செக். ஓகேவா? ஸோ ஸ்டெப்ஸ் என்னன்னா, இது ஆக்சுவலா ஒரு பைலட் ப்ராஜெக்ட். பைலட் ப்ராஜெக்ட் அப்படின்னா, ஒரு லொகேஷன், ஒரு செலக்டட் லொகேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி we have to assess the success rate of that project and then only we can apply to all over India. அதுதான் அந்த பைலட் ப்ராஜெக்ட்ங்கிறது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா குருகான்ல மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி we have good assessment over that exam. ஓகேவா? ஸோ இட் மே applicable to all over India for forthcoming days. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன், போட்டோ அப்லோட் பண்ணிருக்கணும். அந்த போட்டோ அப்லோட் பண்ணாதான் நம்மளோட ஃபேஸையும் ரெகக்னைஸ் பண்ணணும் வச்சு. ஓகேவா? லைவ் இமேஜ் கேப்சர் ஏஐ எனேபிள்டு, இது ரொம்ப முக்கியம். ஏஐ எனேபிள்டு இமேஜ் கேப்சர். ஓகேவா? இன்ஸ்டன்ட் வெரிஃபிகேஷன், சிஸ்டம் மேட்சஸ் த லைவ் இமேஜ் வித் ரெஜிஸ்டர்ட் போட்டோ வித் 8 to 10 seconds. ஸோ அந்த ஏஐ என்ன பண்ணோம்னா, நம்மளோட ஃபேஸ்ல இருக்கிற அந்த சின்ஸ், ஐ, ரெண்டு ஐக்கு உள்ள கேப் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணோம், லைவ் இமேஜ் கேப்சர் பண்ணோம், நம்மளோட ஆதார் போட்டோ அண்ட் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ இருக்கு இல்லையா, ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அசஸ் பண்ணும். ஸோ இந்த பர்சன் தான் எழுதுறாரா அப்படின்னு சொல்லி அசஸ் பண்ணி வித்தின் 8 to 10 seconds. இது ரொம்ப முக்கியம். வித்தின் 8 to 10 seconds. Successful authentication allows the candidate to proceed to exam hall. So exam hall உள்ள என்டர் ஆகிறதுக்குள்ள இவ்வளோ ஸ்டேஜஸ். It's a pilot project conducted in Gurgaon. So which is attempted to be introduced all over India. UPSC. So we have to study about the Union Public Service Commission. Okay, it's a constitutional body which has established under Article 315. 315 ல இருந்து 323 வரைக்கும் இருக்க ஆர்டிகல்ஸ் ஃபுல்லா for the functioning of Union Public Service Commission. Okay, it is composed of chairman and members appointed by the president. And the number of members will be determined by the president. Okay, ஒரு chairman and members. At least 50% of members with 10 plus years guarantee. So இப்போ one chairman 3 members அப்படின்னா அட்லீஸ்ட் 50%னா கண்டிப்பா 2 members must be with the experience above 10 years. 10 plus yearsக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் தான் அந்த பேனல் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? tenure 6 years or 65 age. ஒன்ஸ் அந்த மெம்பர்னா
6 இயர்ஸ் டென்யூர். இப்போ அப்பாயின்மெண்ட் டேட்ல இருந்து 6 இயர் டென்யூர். அப்படி இல்லைன்னா அந்த 6 இயருக்கு உள்ளே 65 years of age attain ஆயிட்டாருன்னா he will get evicted from the office. Okay, financial autonomy, expenses are charged on consultative money. The charge அப்படின்னா the salary will not be discussed in any of the office, any of the medium. Salary will not be discussed in any of the medium. இது முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? Core function to recruit for all India services, IAS, IPS and IFS and Central Civil Services Group A and B. அது மட்டும் இல்லாம it will do advisory role, advises on recruitment rules, appointments, and further it can give the guidelines to the State Public Service Commission also. Okay, disciplinary action, consult required before prior penalties, removal and dismissal of civil servant. ஒரு சிவில் சர்வெண்ட் அவர் வந்து ஒரு எரர் இல்ல ஏதாவது ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டாருன்னா இட் வில் ஆக்ட் அஸ் அட்வைசரி பாடி டு அவருக்கு பீனல் பண்ணலாமா இல்ல சஸ்பெண்ட் பண்ணலாமா இல்ல அரெஸ்ட் பண்ணலாமாங்கிறத அட்வைஸ் கொடுக்கறதுக்கும் இந்த பேனலுக்கு பவர் உண்டு. ஓகேவா? சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் கேன் ஒன்லி பி ரிமூவ்ட் லைக் த by the president after Supreme Court inquiry. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் ரிமூவ் பண்ண முடியும். ஆஃப்டர் த சுப்ரீம் கோர்ட் என்கொயரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவரோட அஃபென்ஸ் என்னன்னு சொல்லி தரவா என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? then Shah launches database on bomb blast in India. ஆக்சுவலா நம்ம டேட்டாவெல்லாம் இன்டர் கனெக்ட் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு பர்சனை சர்ச் பண்றோம். அவரோட கிரைம் ஹிஸ்டரி, அவரோட டீடைல்டு ரிப்போர்ட் எல்லாமே அதை எல்லாத்தையும் நோக்கி தான் நம்ம கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா நாட்கிரிட் அண்ட் என்பிஆர் ரெண்டுத்தையும் சேர்த்து கந்திவா அப்படிங்கிற ஏஐ டெப்ளாய் பண்ணாங்க. ஸோ திஸ் ஏஐ இஸ் சப்போஸ்டு டு investigate the both database NatGrid NPR ரெண்டு டேட்டாபேஸையும் சர்ச் பண்ணி ஒரு பர்டிகுலர் பர்சனோட தீம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவர் இந்த ஏரியாவில் இந்த மூவ் பண்ணிருக்க இந்த கிரைம் பண்ணிருக்கான்னு ஒட்டுமொத்த ஹிஸ்டரி எடுக்கிறதுக்காக கிரியேட் பண்ணதான் அந்த கண்டிவா. அதே மாதிரி இப்போ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஐஇடி இருக்கு. அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எந்தெந்த இடத்துல 1999ல ஒரு பெஞ்ச் மார்க் பண்றாங்க. அதுல இருந்து இப்போ வரைக்கும் ஐஇடி பாம்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்ப்ளோர்ட் ஆன பிளேஸ், யாரு பர்சனு இல்ல எந்த அசோசியேஷன் இன்வால்வ்டு, ஸோ அந்த ஒரு தீமேட்டிக் டயக்ராம் கிரியேட் பண்ணி ஏஐ இன்ஃப்ளூயன்ஸோட ஒரு அக்யூரேட் டேட்டாவை ஃபிக்ஸ் பண்றது தான் இந்த பிளான். இவங்க இந்த சென்ட்ரல் யூனியன் ஹோம் மினிஸ்டரோட பிளான். ஓகேவா? டேட்டாபேஸ் ஆன் பாம் பிளாஸ்ட். அந்த சிஸ்டமுக்கு பேரு நேஷனல் இம்ப்ரோவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? since IED incident since 1999. இந்த 1999 தான் பெஞ்ச்மார்க். நோடல் ஏஜென்சி நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. NSG அப்படிங்கிறது டெரர் அகேன்ஸ்ட், டெரர், பாம் பிளாஸ்ட், ஃபாரின் த்ரெட் இந்த மாதிரியான இஷ்யூக்கு அகேன்ஸ்டா போட்டிருக்கிற ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. ஓகேவா? மேனேஜ்டு பை நேஷனல் பாம் டேட்டா சென்டர். ஏஐ எனேபிள்டு சிஸ்டம் சொன்னா இல்லையா, எப்படி நாட்கிரிட் அண்ட் என்பிஆருக்கு கந்திவா அப்படிங்கிற ஒரு ஏஐயோ, ஸோ அதே மாதிரி தான் இந்த டேட்டா பேஸ்ல ஏஐ வில் டெப்ளாய்ட் அண்ட் வில் சர்ச் அண்ட் இன்டர்கனெக்ட் வித் த வேரியஸ் பாம் பிளாஸ்ட் அண்ட் சர்க்யூட். பாம் பிளாஸ்ட் இப்போ பாம் பிளாஸ்டோட பேரண்ட் மெட்டீரியல், அதை டிசைன் பண்ணது எப்படி, இந்த பாம் பிளாஸ்டுக்கும் இன்னொரு பாம் பிளாஸ்டுக்கும் நடந்ததுக்கு சேம் மெட்டீரியல் தானா, சேம் டிசைன் தானா, சேம் பவர் தானான்னு சொல்லி ஒரு செயின் ஆஃப் கனெக்ஷனை லிங்க் பண்ணி எடுக்கிறது தான் இப்போ இந்த டேட்டாபேஸோட வேலை. ஓகேவா? இன்டர் ஏஜென்சி ஆக்சஸ், ஸ்டேட் போலீஸ். ஸோ இந்த டேட்டாவை ஸ்டேட் போலீஸ், சிஆர்பிஎஃப் அண்ட் சென்ட்ரல் ஏஜென்சி யார் வேணா ஆக்சஸ் பண்ணி they can enrich via this information. ஓகேவா? சிக்னேச்சர் லிங்கிங், ஐடென்டிஃபை த பேட்டர்ன்ஸ் கனெக்டிங். இந்த பாயிண்ட் பேட்டர்ன் கனெக்டிங் அப்படின்னா சொல்லியிருக்க இல்லையா, அப்போ எந்த ஏரியாவில் எந்த மெட்டீரியலை வச்சு யார் பிளாஸ்ட் பண்றா அப்படிங்கிறது. லிங்க்ஸ் இன்சிடென்ட்ஸ் லைக் 2024 ராமேஸ்வரம் கேஃப் பிளாஸ்ட் பெங்களூர்ல நடந்தது இல்லையா, ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை இன்டர்லிங்க் பண்ணி வச்சுக்கிறது.
ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ். ஸோ ஏஐங்கிறது ஒரு இஷ்யூ, ஒரு ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு அடுத்து என்ன நடக்கும் ஸ்டெப்பை சொல்றது தான் அந்த ஏஐ. ஸோ ஹிஸ்டரி ஆஃப் பாம் பிளாஸ்ட அலைன் பண்ணி டேட்டா பேஸ் அவருக்கு ஃபீட் பண்ணிட்டோம்னா ஏஐ இட் கேன் ப்ரிடிக்ட் த ஃபோர்த் கம்மிங் எனி பாம் பிளாஸ்ட் ஆர் எனி மெட்டீரியல் விச் கேன் பி டெப்ளாய்ட் அகேன்ஸ்ட் இந்தியா. ஸோ அந்த ஏஐ உள்ள டெப்ளாய் பண்றாங்க. ஃபர்தரா எந்த இஷ்யூவும் நடக்கக்கூடாது, இல்லை எந்த பாம் பிளாஸ்டும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சர்ச் பண்றாங்க. ஃபோர்காஸ்ட் பொட்டன்ஷியல் அட்டாக் பேட்டர்ன்ஸ். ஸோ சிட்டிஸே மேஜர் சிட்டிஸே இப்போ சவுத் இந்தியாவில் இருக்க மேஜர் சிட்டிஸே அட்டாக் பண்ற மாதிரியான பேட்டர்ன் இருந்தால் AI will identify and intimate to the concerned official. Enable effective strategy formation. So it can frame a strategy and give to the law enforcement agencies. IED. What are IED? ஒரு பெருசா டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இல்லாம லோக்கலா ஒரு ஹோம்மேட் பாம் தான் இந்த ஐஇடி. ஸோ இதுக்கு தேவையான ரா மெட்டீரியலும் சரி, இதுக்கு தேவையான டெக்னாலஜியும் சரி, ஸோ அவ்வளோ அட்வான்ஸ்டா இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால தான் ஈஸியா அவைலபிளா இருக்குது. நான் கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ் வெப்பனைஸ் மேட் யூசிங் லோக்கலி அவைலபிள் மெட்டீரியல். ஓகேவா? திஸ் வைட் டேஞ்சரஸ் சீப் அண்ட் ஈஸி அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ எனி மேன் வித் offensive nature can do a bomb blast. Basic knowledge இருந்தா போதும். ஓகேவா? எக்ஸ்ப்ளோசிவ் மேக்ஸிமமா அது உள்ள யூஸ் பண்ற ரா மெட்டீரியல் என்னன்னா ஒன்னு அமோனியம் நைட்ரேட் அண்ட் ஆர்டிஎக்ஸ். இந்த அமோனியம் நைட்ரேட்டுங்கிறது ஃபெர்டிலைசரா கூட நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஃபெர்டிலைசர்ஸ், ஸோ சின்ன சின்ன குவாரிஸ் இந்த மாதிரி பாம் பிளாஸ்டுக்கு யூஸ் பண்ற மெட்டீரியல் இருக்கு. ஸோ அதை திருடிட்டு வந்துடுறாங்க. ஸோ அதை திருடிட்டு வந்து பிளாக் மார்க்கெட்ல சேல் பண்ணி அதை வாங்கி ஐஇடி வீட்லயே செய்யறாங்க. ஸோ லோக்கலா மேட் பண்ணி உள்ள ஆர்ம்ஸ் பண்றாங்க. வாரணாசி டென்ட் சிட்டி இஷ்யூ என்னன்னா, வாரணாசியில இதுக்கு முன்னாடி இப்ப கும்பமேளா லாஸ்ட் இயர்ல கும்பமேளா நடந்துச்சு. ஸோ வேர்ல்டோட கின்னஸ் ரெக்கார்ட்ல பிளேஸ் ஆச்சு. என்னன்னா கோடிக்கணக்கான மக்கள் வந்து ஒரே நேரத்துல அசம்பிள் ஆனாங்க. ஸோ அந்த மாதிரியான மக்கள் வந்து அசம்பிள் ஆகிறவங்களுக்கு ஒரு டென்ட் அமைச்சு கொடுக்குறாங்க. அதுதான் இந்த வாரணாசி டென்ட் சிட்டி. ஓகேவா? லொகேஷன் எந்த லொகேஷன் அப்படின்னா, அந்த லொகேஷன் வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா. ஸோ அந்த ப்ரொடெக்டட் ஏரியாவில் இந்த டென்ட் அமைச்சிருக்காங்க. அந்த டென்ட் அமைக்கிற டேட்ல பர்மிஷன் வாங்கல. ஒன்ஸ் அந்த டென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அதை ஓபன் பண்ணது நம்ம பிரைம் மினிஸ்டர். ஸோ இதுதான் நியூஸ். உள்ள நியூஸ்குள்ள பார்க்கலாம். The National Green Tribunal ruled that tent city tourism project of Ganga river bed in Varanasi, inaugurated by Prime Minister, violated the environmental norms and River Ganga Authorities Order 2016. ஒரு ஆர்டர் ஏற்கனவே பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இட் ஹாஸ் டு ஒபே தட் ஆர்டர் அண்ட் லே த டென்ட். But it didn't. No prior clearance. National Mission for Clean Ganga அந்த மிஷன்ஸ் அந்த யூனிட் சொல்லியிருக்காங்க என்னன்னா, application for environment clearance approval was made after the project was implemented. Once the project ஆனதுக்கு அப்புறம் தான் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இல்லீகல் லொகேஷன் என்க்ரோச்மெண்டோட பில்ட் பண்ணியிருக்காங்க. And then pollution concern petition alleged direct discharge of sewage. ஏற்கனவே கங்கா வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பொல்யூட்டட் ரிவர் இன் த வேர்ல்டு. அதனால தான் இந்த நமாமி கங்கை, நேஷனல் கிளீன் கங்கா மாதிரியான ஸ்கீம்ஸ் உள்ள க்ரோர்ஸ் அண்ட் மணியை இன்வெஸ்ட் பண்ணி கிளீன் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல மறுபடியும் ஒரு டென்டட் சிட்டி. சார் இஷ்யூ அந்த பிளேஸ் ஆயிருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த டென்ட் பிளேஸ் ஆயிருக்கிற இடம் கச்சுவா வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஆக்சுவலா இந்த கச்சுவா வைல்ட் லைஃப் சாங்சுரி அதுக்கு முன்னாடி இப்ப இருக்க அந்த டென்ட் இடம் வந்து ஒரு டர்ட்டில் ப்ரொடெக்டட் ஏரியா. ஸோ 7 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ப்ரொடெக்ட் பண்ண ஏரியா தான் அது ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற டென்ட். ஒன்ஸ் அதை டீநோட்டிஃபை பண்றாங்க உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட். Denotifying that protected area for the purpose of Hooghly
ரிவர் இருக்கு இல்லையா, நேஷனல் வாட்டர்வே, அந்த ரிவர் கனெக்டர்ல இருந்து இந்த நேஷனல் வாட்டர்வே, இன்லேண்ட் வாட்டர்வேல இருந்து எல்லாத்துக்கும் தடங்களா இருக்குன்னு சொல்லி இந்த ப்ரொடெக்டட் ஏரியாவை ஃபர்ஸ்ட் டினோட்டிஃபை பண்றாங்க. அண்ட் தென் இட் வில் கம் அண்டர் த ஆம்பிட் ஆஃப் கச்சுவா வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ பெரிய அரேனாக்குள்ள கொண்டு வந்தாங்க. Reason for change, sanctuary was seen as the obstacle to Haldia Varanasi Inland Waterway project. So இதனால தான் அந்த டீநோட்டிஃபை பண்றாங்க. அந்த டீநோட்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இந்த கச்சுவா வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ள இந்த ஏரியா, அந்த வாரணாசி ஏரியா, இப்ப டென்ட் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த வாரணாசி ஏரியா உள்ள வந்துடும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல என்ஜிடி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனோட ஆர்டர் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட், ரிகவர் த என்விரான்மெண்டல் காம்பன்சேஷன். ஸோ that tent இருக்கு இல்லையா, it is degrading the environment. For that we have to recover the compensation அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்றாங்க. அமௌண்ட் ரெக்கவர் பண்ணுவாங்க. and then ban future violation. ஸோ இது வரைக்கும் கட்டின டென்ட் தான், இனிமே டென்ட் ஆட் பண்ணக்கூடாது. further construction will not be allowed or in and around that tent city அப்படிங்கிறத சொல்றாங்க. and then Supreme Court review denotification of Kachua wildlife sanctuary remains sub judice in the Supreme Court pending for final resolution. So அந்த டீநோட்டிஃபை பண்ணிருக்காங்க இல்லையா அந்த ஏரியாவை, டர்ட்டில் ப்ரொடெக்டட் ஏரியாவை, தட் அந்த கச்சுவா ஏரியாவில் அந்த 7 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் டீநோட்டிஃபை பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது இன்னும் கோர்ட்ல பெண்டிங்ல தான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு டென்ட் சிட்டியை பில்ட் பண்ணி ரீஓபனும் பண்ணிட்டாங்க. The tent city was created to manage the large crowds during events like Kumbh Mela, providing organized accommodation like restroom, bathing area, food, இந்த மாதிரியான பேசிக் நீட்ஸ் எல்லாம் இப்போ ஒன்ஸ் ஒரு க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் பீப்புள் அசம்பிள்ட் ஒன் சிங்கிள் ஏரியானா வேரியஸ் அம்யூனிட்டிஸ் வில் பி நீடட். அந்த எல்லா அம்யூனிட்டிஸையும் கொண்டது தான் இந்த டென்ட் சிட்டி. ஓகேவா? மார்க் கொஸ்டின். The NGT's directive in the tent city case underscores the importance of enforcing environmental law without exception. So என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை என்ஃபோர்ஸ் பண்றதோட முக்கியத்துவத்தை தான் இந்த என்ஜிடியோட இந்த ப்ரீவியஸ் நியூஸ்ல இருக்கிற டைரக்டிவ் காட்டுது. ஓகேவா? டிஸ்கஸ் த சேலஞ்சஸ். ஸோ சேலஞ்சஸ், என்ஷூரிங் த அக்கௌண்டபிலிட்டி இன் லார்ஜ். அக்கௌண்டபிலிட்டினா இப்ப அந்த கவர்மெண்ட் எடுத்திருக்க ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெப்ஸ் அகெயின்ஸ்ட் த என்விரான்மெண்டல் லா, ஆனா அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் அக்கௌண்டபிலிட்டி. பொலிட்டிக்கலி சிக்னிஃபிகன்ட் ப்ராஜெக்ட், இந்த இது வந்து ஒரு பொலிட்டிசைஸ் பண்றாங்க, ரிலிஜன் பேஸ்ட் பொலிட்டிக்கல் ப்ராஜெக்டா இருக்கு இல்லையா, அந்த வேலை பார்த்தா. ஸோ இதுதான் நியூஸ், இதுதான் கொஸ்டின். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சரை எழுதி கமெண்ட்ல போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு திருத்தி கொடுப்போம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா